15 வருஷமா எங்களுக்கு கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு. வீட்டில் ஃபேன் கூட ஓடாது, ஒரு மிக்சி போட முடியாது, ஃப்ரிட்ஜ் வேலை செய்யாது. ரொம்ப கரண்ட்டுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு 25 வருஷம் விவசாயியாக வேலை பார்க்கிறோம். ஒரு 15 ஆண்டுகளாக சுமார் எங்களுக்கு மின் அழுத்தம் குறைவாக இருந்தது. எங்களுக்கு கரண்ட் பிரச்சனை நிறைய இருந்துச்சு. மிக்சி ஓடல, ஃபேன் ஓடல, விவசாயத்துக்கு தண்ணி பத்தல, இந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு. எங்களுக்கு கரண்ட் வசதி இல்லாமல் இருந்தது ரொம்ப வருஷமா. 2021 தலைவரான உடனே மாண்புமிகு அண்ணன் நல்லதம்பி அவர்களை அணுகி எங்கள் பகுதியில் எங்கள் ஊராட்சியை சுற்றியுள்ள 30 கிராமத்திற்கு மேலே மின்சாரம் இல்லாமல் பாதிப்பாக இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு கோரிக்கை மனு முதல் தலைவரானதுக்கப்புறம் முதல் கோரிக்கை மனுவாக தான் கொடுத்தோம். சட்டமன்றத்தில் அவருக்குரிய கேள்வி நேரத்தில் ஊராட்சியை சேர்ந்த சுற்றுப்புற கிராமங்களுக்கு மின்சாரம் இல்லை அப்படின்றத ஒரு கோரிக்கையை வச்சு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வணங்கி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியை சார்ந்த 10 கோரிக்கைகளில் குறிப்பிட்டுள்ள திருப்பத்தூர் நகராட்சி பகுதியில் 110 கிலோவாட் துணை மின் நிலையமும், கந்தளி ஒன்றிய பகுதியில் 33/11 kV துணை மின் நிலையமும் அமைக்க அரசு முன் வருமா என கேட்டு அமைக்கிறேன். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 33/11 kV கொண்ட துணை மின் நிலையம் அமைக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சாரு. அந்த கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, திருப்பத்தூர் தொகுதியில் 2 துணை மின்கள் அமைப்பதற்கு துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஒன்று கந்தளி பகுதியில் தரம் உயர்த்தக்கூடிய அந்த பணிகளுக்கு நிர்வாக அனுமதி பெற செயல்முறையில் உள்ளது. அதேபோல நத்தம் பகுதியில் புதிய துணை மின்கள் அமைப்பதற்கு திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டன. எனவே இந்த 2 துணை மின் நிலையங்களும் இந்த ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய வழியாற்றும்படி அமைக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத்தலைவர்களும் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ துணை மின் நிலையம் கரண்ட் வாங்கி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. கரண்ட் வர்றதுக்கு ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. எங்கள் கோரிக்கையை ஏற்று துணை மின் நிலையம் ஆணை கொடுத்துள்ளார். தலைவர் மூலமாக போய் மனு கொடுத்து அது தீர்வு காணும் இன்னைக்கெல்லாம் கொண்டு வந்துக்கிறாங்க. மாண்புமிகு முதல்வருக்கும் தலைவருக்கும் நன்றி. சட்டமன்றத்துறை நல்ல தம்பிக்கு நன்றி. மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கள் கோரிக்கையை உடனடியாக சட்டமன்றத்தில் எதிரொலித்து அதை நிறைவேற்றி கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாண்புமிகு நல்லதம்பி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்.